ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல கும்பம் ராசி, கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம், எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது, இது போன்ற அடிப்படையான சில விடயங்களை பார்க்கலாம். கும்பம் என்று பார்க்கிற போது அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. காற்று ராசி, நல்ல வேகமும் இருக்கும், சனியினுடைய வீடுங்கிறதுனால மந்தத்தன்மையும் இருக்கும். கும்பராசிக்காரர்களை எந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களோடு நீங்கள் அனுசரித்து போவதாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஆளுமை, அதிகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை துணை மீது செலுத்தக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். கடின உழைப்பாளிகள். உழைப்பு என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரர்களாக இருப்பார்கள். உழைப்பதற்கு சலிக்கவே மாட்டார்கள். உழைப்பதற்கென்றே பிறந்தவர்கள் உண்மையான உழைப்பாளிகள். சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு வாழ்க்கை துணை, வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தம் என்று வருகிற போது, இல்லறம் என்று வருகிற போது, திருமணம் என்று வருகிற போது யாரை திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையான சில விடயங்களை பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள் என்று பார்க்கிற போது ஒளி கிரகங்களின் ராசிகளை திருமணம் செய்யாமல் இருப்பது, அதாவது கும்பராசிக்காரர்கள் கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 வீடுகளையும் தவிர்ப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் மகர, அதாவது கடகராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதாவது கும்பத்திலிருந்து கடகம் 6ஆக வருகிறது, கடகத்திலிருந்து கும்பம் 8ஆம் வீடாக வருகிறது. 6, 8 என்று சொல்கிற போது சஷ்டாஷ்டகமாக வருகிறது. சனி சந்திரன் அந்த காம்பினேஷன் நன்றாக இல்லை. அதனால முடிந்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது சேஃப். அதை பார்த்துக் கொள்ளலாம். ஐயா, நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய அனுபவத்திலே எத்தனையோ கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் திருமணம் செய்து நன்றாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். உண்மைதான், இருக்கிறார்கள் தான். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் நன்றாக இருந்து, அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகம் நல்ல ஸ்கோர் பண்ணி இருந்தால் அவர்கள் யாரை திருமணம் செய்தும் நன்றாக இருக்கலாம். இது வந்து ரேர் கேசஸ். நான் சொல்வது மெஜாரிட்டி. அதாவது கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களை திருமணம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை. இதை அழகா செக் பண்ணி பார்த்தாச்சு, ஸ்கோர் இல்லை. அதனால முடிந்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள்ள, லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, மேரேஜ் மேட்சிங்குள்ள கொண்டு வராமல் இருப்பது நல்லது, நல்லது, நல்லது. சிம்மம் என்று பார்க்கிற போது கும்பராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என்றில்லை. 7ஆம் வீடாக வருகிறது. அதாவது மற்ற பொருத்தங்களை பார்த்து சேர்த்துக் கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. வேற வழி இல்லை என்று பார்க்கிற போது கடைசியாக ஒரு ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கன்னி ராசி என்று பார்க்கிற போது, அதாவது ராசிநாதன் இருவருமே ஒத்து போகிறார்கள். சனியும் புதனும் பகைவர்கள் இல்லை, நண்பர்கள். அதே நேரத்துல சஷ்டாஷ்டகமாக வருகிறது. கன்னி ராசிக்காரர்களை கும்பராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது திருமண பந்தத்துல. அதே நேரத்துல லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்தாச்சு, ஒரு ஆப்ஷன் இல்லை, பிடித்திருக்கு, வாழலாம் என்று பார்க்கிறோம் என்றால் மற்ற பொருத்தங்களை பார்த்து சேர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக புறக்கணித்தே ஆக வேண்டும் என்றால் சிம்ம ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை இல்லற பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது, நல்லது, நல்லது. இந்த அடிப்படையான விடயத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம். மற்றபடி மற்ற ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம், மற்ற பொருத்தங்களை எல்லாம் பார்த்து செய்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களையே திருமணம் செய்யலாமா? கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். திருமணம் செய்யக்கூடாது என்று இல்லை. வெவ்வேறு நட்சத்திரங்களாக வந்து ஆண் நட்சத்திரம் முன்பாகவும் பெண் நட்சத்திரம் பின்பாகவும் வந்து தசா சந்திப்பு வந்து விடக்கூடாது, தசா சந்தி வந்து விடக்கூடாது. தசா சந்திப்பு பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையான விடயங்களை பார்த்து வேறு வழியில்லை, கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் மிக ராசியை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். மற்ற ராசிகளை திருமணம் செய்தல், அதாவது கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் விடயத்துல மட்டும்தான் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் திருமண பந்தத்துல. மற்ற ராசிக்காரர்களை பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் ஆய்வின் முடிவாக இருக்கிறது. இதை நீங்க சரியா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதருடைய ஜாதகத்துல 2ஆம் இடம் முக்கியமானது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் முக்கியமானது களத்திர ஸ்தானம். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன். உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 8ஆம் இடம் என்று பார்க்கிற போது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்திலே நிற்கிற ஒரு கிரகம் 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக நேராக 2ஆம் இடத்தை குடும்ப வீட்டை பார்க்கும்.
8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தால் 2ஆம் வீட்டை குடும்ப வீட்டை பார்த்து கெடுக்கும். 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இயற்கை சுப கிரகம் இருந்தால் குடும்ப வீட்டை பார்த்து வளர்க்கும். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல 2, 7, 8ஆம் இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக இருந்து அவர் வாழ்கிற காலத்துல, இளமை காலத்துல, திருமணம் செய்ய வேண்டிய காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசாபுத்திகளும் நடந்தால் நிச்சயமாக அந்த மனிதருக்கு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை பயன் தரும், நிலைக்கும், நீடிக்கும். அடிப்படையில கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விடயம், நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்துல பெண்களுடைய ஜாதகம் என்று சொன்னால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். 2, 7, 8ஆம் இடங்கள் 2, 7, 8ஆம் அதிபதிகள் நன்றாக இருந்து வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளோ அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசாபுத்திகளோ நடந்தால் நிச்சயமாக அந்த மனிதருக்கு நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும், பயன் தரும். அடிப்படையாக கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விடயம், திருமண பந்தம், லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், இல்லற வாழ்க்கை என்று வருகிற போது கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. சிம்மம், கன்னி, கும்பம் இந்த ராசிக்காரர்களை கும்பராசிக்காரர்களை திருமணம் செய்கிற போது 1க்கு 2 தடவை நல்லபடியாக மேட்சிங் பார்த்து செய்து கொள்ளலாம். முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று இல்லை. முழுமையாக திருமண பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஒரு அடிப்படையான விடயத்தை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற எல்லா ராசிக்காரர்களும் திருமண பந்தத்துல சேர்ந்து வருவதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். மற்ற ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை அனுசரித்து போவதாக இருக்கும். அடிப்படையான விடயம் இதுதான். ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.